முதல் முறையை வந்து அளவட்டி பிரதேசத்துக்கு வாரேன் வீதி. ஆனால் வந்து இந்த வீதியில் இந்த பால வேலையில் நடந்தவங்க இது பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் அந்த தண்ணி விளங்கும் நினைக்கிறேன். இந்த வீதி இப்படியே வந்து சுண்ணாகம் போகுது. ஸோ இந்த சுண்ணாகம் வீதியால் தான் திரும்பி நிர்மாணிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. பாருங்க என்ன மாதிரி இருக்கு. பிள்ளையாற்று உருவம் போட்டு பக்கத்துலேயே அந்த ஹாஸ்பிட்டலில். ஓகே ஓகே. ஆனால் ஒரு செனசமம் இல்லைய மாதிரி தான் கிடக்கு. வந்து எடுத்து நடத்திடலாமா அவங்களை இப்படி விட்டு போகிறாங்க. அப்போ பெரும் மண்டபம் ஒரு பெரிய மண்டபம் தான். இன்பத்தேன் ஒரு ஜூஸ் கடை உண்டு. அதுக்கு வந்து ஒரு முட்புற தோட்டம். அருணோதயா காலேஜ் மண்டமான மேல்மாடி வீடு நல்லா அழகாக பெயிண்ட் அடிச்சிருக்கு. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காவலி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா அளவட்டி என்ற கிராமத்தை தான் பார்க்க போகிறோம். இது வந்து அளவட்டி வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு மத்தியன்னு கிட்டத்தட்ட 5 பிரதேசங்கள் உள்ளடக்கி ஒரு பெரிய கிராமம்ன்றே சொல்லலாம், நகரன்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவட்டி நகரத்தை பற்றியாக தான் வந்து இந்த காவலி அமைய போது. கிராமத்தை வந்து ஃபுல்லாக சுற்றி காட்ட முடியுமோ தெரியாது, முடிஞ்ச அளவுக்கு வந்து விரிவாக இந்த கிராமத்தை பற்றியாக தான் வந்து இந்த காவலி அமைய போது. சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. அளவட்டியை சேர்ந்தவங்க நண்பர்களுக்கு இந்த காவலியை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வாங்கோ காவலிக்குள்ளே போகலாம். காணொலி பகுதி ஆரம்பிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெல்லிப்பள்ளியிலேருந்து வட்டுக்கோட்டை நோக்கி போகிற வீதி. இந்த வீதியிலேருந்து நாங்கள் எப்படி அளவட்டி வீதியால் தான் பயணத்தை தொடர போகிறோம். ஸோ இப்போ இந்த வீதியால் பயணிச்சு கொண்டிருக்கோம். இது நான் நினைக்கிறேன் அளவட்டியின் வடக்கு பிரதேசம் உண்டு. உண்மையிலேயே வந்து அளவட்டி வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு கிராமம்னு சொல்லலாம், நகரம்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய இடம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அநேகமாக வந்து இந்த தோட்டங்கள்லாம், அதுவும் இதில் வந்து நான் நினைக்கிறேன் புகையில கண்டுகளாக வச்சு வந்து தண்ணி விட்டு கொண்டிருக்கிறார். அதே நேரம் இங்கால வந்து நெல் விதைச்சி அறுத்து அதை அறுவடை செஞ்ச அப்புறம் அடுத்த தடவைக்காக வேண்டி உழுது விட்டு கிடக்கு. ஆனால் இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த வீதியோரத்தில் வந்து இந்த பாதனிய செடிகள் உண்டு. இதான் வந்து கூடவா இருக்குது. அங்கால இதெல்லாம் வந்து தக்காளி மரங்கள் வச்சு கிடக்கு பாருங்க. ஆனால் இந்த வீதியோரமாக ஒரு பெரிய ஒரு வாய்க்கால் ஒன்று போகுது. ராட்சத வாய்க்கால்ன்றே சொல்லலாம். மழை நேரத்தில் உதவிகரமாக இருக்கும் போல் மேலதிக தண்ணியை வழியேற்றுறதுக்கு இந்த வாய்க்கால் நான் நினைக்கிறேன் வந்து இப்படியே போய் வழக்கியாறில் வந்து கலக்கும். வழக்கியாரோட தொடர்புடையதாக இருக்குமெண்டு. எங்காலையும் இப்போ தான் வந்து இந்த இடங்களில் புகையிலே நாட்டி இருக்கணும். இனி இது வளர்ந்து அறுவடை செய்யணும். 3 மாத காலத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மிளகாய் செடி வச்சிருக்கு. இங்கால எல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டம் உழுது விட்டு கிடக்கு. அடுத்த பயிற்சிக்காக வேண்டி. ஸோ இந்த வீதி எனக்கும் வடிவாக தெரியல. நானும் முதல் முறையை வந்து அளவட்டி பிரதேசத்துக்கு வாரேன். சும்மா இந்த ரோட்டால் போனது இந்த இதை முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த இடத்த பற்றி வங்காள அறுவடை செய்யணும் போல். இங்கால அப்படியே அந்த தோட்டங்கள் முடிஞ்ச பிறகு குடியிருப்பு பகுதியில் ஆரம்பமாகுது. இது ஒரு பெரிய ஊர். வந்து இன்றைக்கு நான் இப்போ வந்தது 5 மணிக்கு. என்னடா நான் வீட்டிலேருந்து இந்த இடத்துக்கு வரவே வந்து பெரும்பாலான நேரம் முடிஞ்சுது. இங்கால பாருங்க ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கு பிரம்மாண்டமான முறையில். வரவே வந்து நேரம் ஆகிட்டு இங்கே வந்து சேர்ந்தது 5 மணிக்கு தான். ஸோ முழு ஊரையும் எடுத்து முடிக்க எழுமோ தெரியும். இல்லாட்டி வந்து நாளைக்கு தான் தொடரணும். இங்கால ஒரு பஸ் கராஜ் ஒன்று இருக்குது. பழைய பஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இந்த ரோசா பஸ் எல்லாம் நிற்கிது பாருங்க. ஒரு ஆஞ்சநேயர் முருகண்ட சொரூபம் உண்டு. இப்படியே இங்கால ஒரு சின்ன கடை உண்டு. தொடர்ச்சியாக அப்படியே பார்த்தா இங்கால அளவட்டி அளவொல்லை விநாயகர் முன்பள்ளி என்று போட்டிருக்கு. இதில் ஒரு பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. இதான் வந்து அந்த அளவட்டி அளவொல்லை பிள்ளையார் கோயில் முப்புற தோட்டம் பாருங்க. நல்ல வடிவாக வந்து யானை தூக்கி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு பூஜை நேரங்கள் என்ன மாதிரின்னு தெரியல. கோயிலை பார்க்கவே வந்து நல்ல வடிவாக இருக்குது. கோபுரம் வந்து ஒரு அழகான கோபுரம் உண்டு. மாலை நேர சூரியனால் உங்களுக்கு சொல்ல தெளிவாக விளங்காமல் இருக்கலாம். பாருங்க
பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே வந்து தொடர்ச்சியாக இந்த கோயிலை சுற்றி அப்படியே வெள்ளப்புறமாக வந்து பெரிய அணிச்சு கொண்டிருக்கோம். இதில் விளையாட்டு போட்டி நடந்திருக்கு போல் முன்பள்ளியில் கொண்டு. அதனால் ஒரு பெரிய பண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், இருக்கிற இடமும் ஒன்று இருக்குது, போய் பார்ப்போம். இந்த கோயிலோட ஷேப் வந்து ஒரு நல்ல வித்தியாசமாக இருக்குது. அப்படி ஒரு செவ்வக வடிவில் இருக்குது. இது நான் நினைக்கிறேன் மருத மரமாக இருக்குமென்று. அழகொள்ளை பிள்ளையாக கோயில். இந்த பண்டை தான் பார்க்க போகிறோம். அந்த சைக்கிளில் வரைக்கும் தான் கண்ணில் பட்டுச்சு முதலாக. இவ்வளோ பெரிய பண்டாங்க. தண்ணி நிற்கிது, மழை பெஞ்சு எவ்வளோ காலமாச்சு, ஆனால் தண்ணி நிற்கிது பாருங்கள். இது கேணியா இல்லாட்டி இது ஒரு சின்ன ஒரு கேணி குளம் மாரி தான். அங்கால அப்படியே வந்து வாய்க்கால் போகுது. கோயிலுடைய அருகிலேயே இருக்குது. தொடர்ந்து வந்து அப்படியே கோயிலை சுற்றி பார்ப்போம். வந்து இங்கே பாருங்க ஒரு பழைய சைக்கிள் உண்டு. பூஜையில் என்ன மாதிரி வந்து தெரியல, ஆனால் வந்து ஒரு பெரிய கோயில் உண்டு. செவ்வக வடிவாக கட்டி நம்ம இப்போ கும்பாபிஷேகம் நடந்தாலும் தெரியலை. ஸோ கோயிலை சுற்ற வர இங்கால பார்த்திங்கன்னா வயல்வெளி. அப்படியே இங்காலேயும் ஒரு பண்டு மாதிரி கட்டி தண்ணி நிற்கிது பாருங்க. அதில் ஒரு பின்பக்கம் ஃபுல்லாகவே நல்ல தென்னை மரங்கள் வச்சுருக்கணும். அது அழகாக இருக்குது. இது வந்து கோயிலில் பின்பக்கம். இங்காலையும் அப்படியே தோட்ட பகுதியெல்லாம் இங்கே ஒரு சிறுவர் பூங்கா ஒன்று இருக்குது. இது ஒரு கிணறு. இங்கே நான் நினைக்கிறேன் இதான் அந்த முன்பள்ளி பகுதியாக இருக்குமெண்டு. முன்பள்ளின்ற கட்டிடங்கள் போல தான் கிடக்கு இதுகள் எல்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம உத்தியோகத்தர் பிரிவு J216 இந்த இடத்துல பிரிவாக இருக்குது. மீண்டும் வந்து நாங்கள் இப்படியே இந்த கோயிலால் அப்படி வந்து அங்கே போய் பார்ப்போம், பயணத்தை தொடருவோம். அமைதியான சூழலில் நிற்கிது அந்த கோயில். 4 பக்கமே பின்புறம் மேற்குப்புறம் எல்லாம் வயல். இங்கால வந்து ஒரு பண்ட் உண்டு. அளவெட்டி அழகொள்ளை விநாயகர் ஆலயம். கோயிலுக்கு வெளியில் வந்து அதில் ஒரு சிலை ஒன்று இருக்குது, தங்க சிலை உண்டு. கோல்டு பெயிண்ட், அதாவது தங்க நிறம் பெயிண்ட் அடித்த சிலை உண்டு. இங்காலையும் வீடுகள் இருக்கு பாருங்க. இந்த வீதியை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்காலை பக்கம் நல்ல தென்னை மரங்கள், பலா மரங்கள் எல்லாம் இருக்குது. 2 சைடும் தான். ஸோ இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா மாமரங்கள்லாம் இருக்குது. இது வந்து அல்லிப்பூ பூத்திருக்கு, அலரி மரம். ஒரு பழைய வீடு உண்டு. இதுக்கும் வந்து ஒரு பழைய வீடு உண்டு, பார்க்க தெரியுது. நல்ல கமுக மரங்கள் இருக்குது அந்த வீடை சுற்ற வர ஃபுல்லாகவே. இப்படியே தொடர்ச்சியாக வந்தால் இப்படியே இடதுபுறம் திரும்பினா ஒரு பாடசாலையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா வெளி அளவட்டி வடக்கு அமெரிக்கன் மிஷன். ஸோ அமெரிக்கன் மிஷன் பாடசாலை ஒன்று இருக்கான். அவங்க அதையும் போய் பார்ப்போம். ஆனால் இந்த இடங்களில் நல்ல மரங்கள் நிற்கிது. இந்த மாலை நேரத்தில் போக அந்த மாதிரி இருக்குது பாருங்க. இங்காலையெல்லாம் ஒரு பெரிய மாமரம் உண்டு. ஸோ இங்கே பாருங்க, இங்காலையும் ஒரு பழைய கால வீடு உண்டு. அப்படின்ட்டு இங்கால வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்க்க நார்மலாக இருந்துச்சு. ஆனால் இதுக்குள்ளே வந்து பிறந்த குடியிருப்பு பெரம்பல் இருக்குது, அதாவது நெருக்கமான குடியிருப்பு பெரம்பல்கள் இருக்குது. அதெல்லாம் இது ஆரம்பத்தில் நினைக்கிறேன் அளவடி விட கண்டிப்பாக நாங்கள் மத்திய பிரதேசத்துக்கு வந்துட்டோமோ தெரியல. வேறுங்க தென்னை மட்டையால் விரைஞ்சி மேலே வந்து தகரம் போட்டிருக்கீங்க இந்த வீட்டு பகுதி. இங்கே வேறுங்க ஒரு மேல் மாடி வீடு உண்டு. மேலே சோளை பூட்டியிருக்காங்க, நல்ல அழகாக இருக்குது பாருங்க. அதே நேரம் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய பெனமர காடு உண்டு.
இது வந்து நான் நினைக்கிறேன் தேக்கு மரங்கள் நிறையவே இருக்குது இதுக்கு. செங்கால இன்னும் ஒரு பெரிய வீடு உண்டு, அதோட கமுக மரங்களும் அடுக்கடுக்காக வச்சிருக்குது. ஸோ இதான் நினைக்கிறேன் அந்த பாடசாலை உண்டு. பாடசாலை வந்துட்டுது அளவட்டி வடக்கு அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை. அந்த பாடசாலைன்ற கட்டட தொகுதி எங்கேயாலையும் கொஞ்சம் போய் பார்ப்போம் ஏதாச்சும் இருக்காண்டு. இதால் கிழுவ மேற வேலியும் ஒரு பெரிய தென்னந்தோப்பும் தென்னந்தோப்பும் இருக்கு. அதோட திருக்குமரன் லஜிதன் படிப்பவன் ஒரு வாசியசாலை. அளவட்டி மத்தி விளையாட்டு கழகம் அங்கே பாருங்க. அளவட்டி மத்தி பிரதேசத்தில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். ஸோ நாங்கள் தொடர்ந்து வந்து இப்படியே ஆரம்பிச்ச பிரதான வீதிக்கே போய் வந்து காவலியை தொடருவோம். என்ன இப்படி வந்து உள்ளியலுக்கு போனால் இப்போ இந்த பிரதானமாக பார்க்க வேண்டிய இடங்களை தவற விட்டுரும். இடம் மட்டும் வந்து பார்த்து நாங்கள் இப்படி இந்த வீதி எங்கே போகுதுன்னு தெரியல. ஒரு சொப்பனிடப்பட்ட வீதி ஒன்று தான் அளவட்டி மத்தி விளையாட்டு கழகம். ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பிரதான வீதிக்கு வந்துட்டோம். ஸோ இதால் இப்படி வந்து கிடைக்கும். இங்கேயாலேயும் ஒரு வீதி ஒன்று போகுது. இங்கே பாருங்க அந்த வாய்க்கால் அங்கே இல்லை அப்படியே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு. சித்த மெடிசின் ஆயுள் வைத்தியசாலைன்னு சித்த ஆயுர்வேத வைத்தியசாலை உண்டு. அப்படியே இங்கால கொஞ்சம் கடையால் இருக்குது பாருங்கள். வர்த்தான்லிய தொகுதியால் மெனோ இவென்ட் செலிப்ரேஷன் சக்தி சலூன் அப்படி அண்டு இங்கால வந்து கொஞ்சம் வர்த்தான்லிய தொகுதியால் பார்க்கலாம். இதான் வந்து இந்த கோஆப்ரேஷன், அதாவது மெல்லகம் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் கட்டட தொகுதி இருக்குது. இது வந்து என்னென்னு தெரியும். இது வந்து செல்லம்மா மயில் வாகனம் வியாபாரத்து மண்டபம். இந்த இடங்கள் என்னென்னு தெரியலை. இதில் வந்து சிமெண்ட் விளம்பரம் இந்த இடத்துல போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மகாஜன சபை அப்படி தான் போட்டு கிடக்கு. வந்து அதில் ஒரு ஆண்ட சிலையும் வச்சு கிடக்கு பாருங்க. மகாஜன சபை அளவு இதில் வந்து ஆரம்பித்த ஒரு சிலையும் வச்சு கிடக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவட்டி மேலாம் பல்லக்கு போட்டு சங்கம் பார்த்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் இங்காலி பக்கமாக பிரயாணிச்சு கொண்டிருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி இங்காலி பக்கமும் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா எல்லாம் மாமரங்கள் பலாமரங்கள்லாம் வச்சுருக்கு இந்த அளவட்டி பிரதேசத்தில். பெரும்பாலும் இந்த அளவட்டி என்றாலே வந்து விவசாய பூமி என்றும் சொல்லுவினோம். அதை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த தவில் வித்துவான்கள் இந்தியாவில் பார்த்திங்கன்னாலும் என்னுடைய வெள்ளதுபுரம் ஒரு பழமையான வீடு ஒன்று இருக்குது. இங்கே இன்னொரு கோயில் உண்டு, திருச்சிற்றம்பலம் அளவட்டி சிவாலய சங்கமம் கோயில் உண்டு. ஆனால் இந்த கோயில் வந்து வீடியோ எடுக்க வேண்டாம், காணொளி பதிவு செய்யக்கூடாது. ஒரு வித்தியாசமான ஒரு கோயில் தான். ஆனால் இதில் இருந்தே காட்ட முடிஞ்சால் காட்டுறேன் பாருங்க. கோபுர அமைப்பை பாருங்க எப்படி இருக்காங்க. அந்த இதில் வந்து இந்த கோயிலும் இருக்குது. கோயிலோட பேர் என்னென்னு தெரியலை. ஆனால் இந்த கோயில் முதல் வந்த இடத்து இருக்க காணொளி பதிவு செய்யக்கூடாது மாரி சொன்னாங்க. பாருங்க அந்த ஆலயத்தின் முன்புற தோற்றத்தை. ஸோ வாசல்லேருந்து தான் காட்டிகிட்டு இருக்கேன். பசுபதீஸ்வரர் திருக்கோயில் ஓப்பனாக இருக்கிற டைம் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் இது ஒரு தனியார் கீழே இருக்கிற கோயிலாக இருக்கலாம். நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பயணிப்போம். எங்கால எப்படியே பார்த்திங்கன்னா தலலட்சுமி ஸ்டோர் இருக்குது. ஸோ அதால் வந்து நாங்கள் அப்படியே இடதுபுறமாக திரும்ப போகிறோம். இதுக்குள்ளே வந்து நிறைய கோயில்கள் இருக்குது என்று நினைக்கிறேன். ஸோ போய் பார்ப்போம். இந்த வீதியால் ஒரு உள்ளூர் வீதி தான். இதுலேயும் தேக்கு மரம் ஒன்று நிற்கிது பாருங்கள். இதில் ஒரு பாடசாலை உண்டு முன்னுக்கு இருக்குது பாருங்கள். சதானந்தா வித்யாலயம் அளவட்டி. ஆனால் இப்போ அந்த பாடசாலை இயக்கத்தில் இல்லை போல, என்னென்னு தெரியலை. இங்கே பாருங்க இயக்கத்தில் இல்லாத மாதிரி தான் கிடக்கு. சதானந்த வித்யாலயம் அளவட்டி இப்போ பயன்பாட்டில் இல்லை.
நீங்கள் பாருங்க எப்படி இருக்குண்டு. ஸோ இது எப்போ கைவிடப்பட்டான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நிறைய வருஷமாகவும் இருக்கலாம். அநேகமான பாடசாலைகள் வந்து குறைந்த மாணவர்களாக இருந்தாலும் வந்து இயங்குது. இது வந்து பாருங்க 1930ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 1ஆம் மாதம் 1ஆம் தேதி. இப்போ வந்து மூடப்பட்ட நிலையில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. அப்படியே தொடர்ச்சியாக பயணித்து போய்கொண்டிருக்கிறோம். ரோட் வந்து இந்த கான்கிரீட் ரோட் ஒன்று தான் போட்டு கிடக்கு. இதுலேயும் பக்கத்துலேயே அந்த ஒரு சின்ன வாய்க்கால் ஒன்று இருக்குது. அப்படியே மழை நேரம் நல்ல வெள்ள நிற்க மட்டும் தான் நிற்கணும் இந்த இடமெல்லாம். இங்கே பாருங்க ஒரு வீடு உண்டு, எப்படி கட்டியிருக்கணும்னு பாருங்க. 2 பக்கமும் இப்படியே மாடியால் ஏறி போகிற மாதிரி ஒரு வித்தியாசமான அமைப்பில் கட்டியிருக்கணும். நாங்கள் இப்படியே இடதுபுறம் தான் தொடர்ச்சியாக திரும்பி பயணிக்கணும். ஸோ இப்படியே வந்து இடதுபுறமே வந்து திரும்பி பயணிக்கிறோம். இதெல்லாம் பார்த்தா அந்த வீட்டுன்ட்ட இன்னொரு வாயில். இதுலேயும் ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது. இது நான் நினைக்கிறேன் ஏதாச்சும் மண்டபமாக்கம். அன்னதான டைமில் திருவிழா டைமில் அன்னதானம் புழங்கினோம் போல். கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோயிலில் நாங்கள் அதால் பிரதான வாயிலால் போய் பார்ப்போம். இது தேர்முட்டி நினைக்கிறேன். ஸோ இதான் அந்த கோயில். உங்களுக்கு தெளிவாக விளங்காமல் இருக்கலாம். ஒரு பிள்ளையார் கோயில் தான். சூரியன் நேரம் உச்சம் கொடுக்குறதால உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கிட்ட வந்துட்டோம். ஆலயத்தின் பேர் பலை கொண்டு எங்கள் அளவட்டி கும்பாவளை பிள்ளையார் கோயில் பாருங்க. ஸோ அந்த கோயிலானது நல்ல அமைதியான சூழலில் இருக்குது. வித்தியாசமான முன்வாயில் அமைப்பு பாருங்க. நல்ல ஒரு கலைநுட்பம் உண்டு. இங்கால ஒரு மரம் இப்படியே அதான் பிரதான வாயில். நாங்கள் அப்படியே வந்து பக்கப்புறத்தால் போவோம். இது பக்கப்புற வீதியால் போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க. இதுலேயும் ஒரு பெரிய மேல்மாடி வீடு உண்டு. சோள பேனலும் போட்டிருக்கணும். அப்படியே இங்கால போனால் அந்த கோயிலுடைய பக்கப்புற வீதி தான். இதுதான் ஒரு வீடு உண்டு. ஸோ பாருங்க இந்த கோயிலுண்ட பக்கப்புற தோற்றம் அப்படி இருக்குண்டு. ஸோ இதான் இந்த கோயிலில் தீர்த்தக்கேணி. தீர்த்தக்கேணி பகுதி. அதோட இங்கால வந்து கலாச்சார மண்டபம் இருக்குது. பெரிய ஒரு மண்டபம் நல்ல வடிவாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். இந்த வீதியால் கொஞ்சம் தூரம் பயணிச்சு பார்ப்போம். அப்படி அந்த கோயில் தாண்டி வந்தோடனே இங்கால பார்த்தீங்கன்னா இங்காலையும் வந்து ஒரு கோயில் உண்டு. நிர்மாணிப்பு பணியெல்லாம் இருக்குது பாருங்க. அது வந்து வீரபத்ரகாளி கோயில் அம்மன் ஆலயமா. ஸோ நாங்கள் இப்படியே வந்து என்னென்னா இந்த ரோட்டால் பயணிக்கல. அப்படியே கோயில்னா பின்புற ரோட்டால் வந்து பின்புற வீதியால் வந்து பயணத்தை தொடரும் நினைக்கிறேன். இதான் வந்து பார்த்துட்டு வந்த கலாச்சார மண்டபம். மண்டபம் ஒரு பெரிய மண்டபம் தான். அப்படியே வந்து இந்த பின்புற வீதி இதுக்கால அப்படியே போவோம். இதில் ஒரு முன்பள்ளி மொண்டி இருக்குது ஆரம்பத்திலே. இது பாலர் கல்வி சோலை என்று தான் போட்டு கிடக்கு. தொடர்ந்து இந்த வீதியால் பயணித்து பார்ப்போம். இதில் எல்லாமே நான் முதல் சொல்கிற மாதிரி நல்ல மரங்கள் சுற்றி வர வச்சுக்கணும். அதோட ஆரம்பத்தில் ஊரை வந்த விடயம் என்னென்னா வந்து இங்கே அந்த நாதஸ்வர கலைஞர்கள் தமிழ் வித்துவான்கள் இங்காலே மூட்டை நிர்மாணித்து கொண்டிருக்கிறேன். அண்டு நிறைய பேர் வந்து இந்த அளவட்டி பிரதேசத்தை தேர்ந்தாக்கலாம். நிறைய பேரை உருவாக்கி விட்ட இடம் வந்து இந்த அளவட்டி தான். இந்த அளவட்டி பிரதேசத்தை இங்கே பாருங்க. பெரிய மடுப்பெனையா என்னென்னு தெரியல. பெரிய மரம் உண்டு. ஸோ நடுக இந்த கதையை எடுக்க தான் ஏதோ கொண்டு வந்து குழப்பிட்டு
நாதஸ்வர வித்துவான்கள் தவில் கலைஞர்கள் எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து இந்த அளவத்தி பிரதேசத்திலிருந்து உருவான ஆக்கள்லாம். அப்படிப்பட்ட ஒரு பெருமையும் இருக்குது இந்த அளவட்டி பிரதேசத்துக்கு. அப்படியே தொடர்ச்சியாக போனால் இந்தியாவில் ஒரு அம்மன் கோயில் உண்டு, உங்களுக்கு போட் தெரியல. இப்படி இங்காலையும் அப்படியே குடியிருப்புகள்லாம் பெரம்பி இருக்குது, எனக்கும் வழி தெரியல. அப்படி நாங்கள் ஆரம்பத்தில் போன பிரதான வீதியாலேயே பயணத்தை தொடருவோம். இதான் அந்த அம்மன் கோயில் பாருங்கள். ஏன்னா பெரும்பாலும் இந்த இதில் இருக்கிற அந்த பிரதான கோவில், இந்த அழகொல்லை பிள்ளையார் கோயிலை தான் பார்க்க வந்து நான் இதால் அப்படி வந்து அருகில் உள்ள இடங்களையும் காட்டிக்கொண்டு போகிறேன். திரும்ப வந்து நாங்கள் அந்த பிரதான வீதிக்கு போய் தொடருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முதல் வந்த ரோட்டால் வந்து போகல, வீதியால் போகல, ஆலயத்தின் எதிர்ப்புறம், அதாவது பிரதான வாயிலூடாக வர அந்த வீதியால் தான் திரும்ப வந்து பயணித்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த பிரதான வீதி அடையிறதுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு பெரிய கட்டடம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கு பாருங்க, என்ன மாதிரி இருக்குண்டு. ஒரு தேக்கு மரம் நிற்கிது. அப்படியே நாங்கள் பிரதான வீதியில் வந்து இணைஞ்சிட்டோம். அதில் அந்த பிள்ளையார் சொருவம் கொண்டு வச்சுருக்காங்க. திருமதி மயில்வாகன ஞாபகார்த்த ஒரு பஸ் தரிப்பு நிலையம் ஒன்று இருக்குது. அப்படியே நாங்கள் இந்த வீதியில் வந்து ஏறினா இங்கால ஒரு கோயில் உண்டு, வேலையில் நடந்து கொண்டிருக்கு. இந்த ஆலயத்தின் பேர் வந்து பார்த்திங்கன்னா தெரியலை, இன்னுக்கும் ஒரு வித்தியாசமான சிம்போல் ஒன்று இருக்கான். வைரவர் ஆலயம் பாருங்க, வைரவ கோயில் உண்டு, ஆரம்பத்துலேயே இருக்குது. ஸோ இங்காலே ஒரு மரம், அப்படி இங்காலே எல்லாம் வந்து வீட்டு வேலையில் நடக்குது. எல்லாம் கட்டிடங்களையும் மதிலெல்லாம் கட்டி கொண்டிருக்கணும் இந்த இடங்களில். இதில் தான் நான் பார்த்த ஒரு பழைய வீடு உண்டு, இங்கால ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்க. எதிர்ப்புறம் தெரியுது இந்த வீடு தான் வந்து ஒரு பழமையான வீடு. ஆக்கள் இருக்கணுமோ தெரியல, இப்போ மேலால் காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. கேட்ட பாருங்க, வீட்டுண்ட தோட்டம். இந்த தூணுகள்லாம் பாருங்க, ஒரு பழமையான வீடு உண்டு. இப்படி வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பயணிப்போம். இடைக்க விட்டு அந்த சின்ன இடத்த காட்ட தான் இங்காலி பக்கத்தால் வந்தேன்னா திரும்ப வந்து அப்படியே அந்த பிரதான வீதியாலே நேராக பயணிக்கிறேன். இங்காலெல்லாம் நல்ல ஒரு பழமையான வீடு பாருங்க. வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த பழைய 90ஆம் ஆண்டு கட்டிடக்கலையை பிரதிபலிக்கிற கட்டிடங்கள்லாம் இருக்குது. இங்கால வந்து வெர்த்த நிலைய தொகுதியல். இது அளவட்டி பிரதேசம் தான். நான் நிஜம் எல்லாத்துக்கு வந்துட்டோம் ஒன்று இல்லை. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான மேல்மாடி வீடு, நல்ல அழகாக பெயிண்ட் அடிச்சிருக்கு. அதை விட இந்த கமுக மரங்களும் வச்சிருக்கு. இந்த வீதியால் இப்படியே போனால் வந்து நாங்கள் சங்கானையிலேருந்து மெல்லான் நோக்கி பயணிக்கிற பிரதான வீதியில் வந்து இணையலாம். பாருங்கள், பேருந்து ஒன்று போகிறது. இதான் வந்து சங்கானை மெல்லாகம் பிரதான வீதி. ஆனால் வந்து இந்த வீதியில் இந்த பால வேலையில் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இதால் இப்போ வந்து பிரயாணித்து போக இயலாது. ஒரு பெரிய பாலம் ஒன்று அமைக்கிறதுக்கான வேலையில் நடந்து கொண்டிருக்கு. இதைத்தான் வந்து இந்த நாங்கள் வந்த பாதையை தான் வந்து இந்த அதாவது குறுக்கு வழியாக பயன்படுத்தி கொண்டு இருக்கணும். ஸோ இது அளவட்டி ஜே தெற்கு, இது அளவட்டி தெற்கு ஜே 219. இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து அளவட்டி தெற்கு பிரதேசம். ஆரம்பித்ததை நான் நினைக்கிறேன் வடக்கண்டு. அதில் ஒரு பேருந்து உண்டு. ஆனால் அந்த ரோட்டில் பார்க்க அளவட்டி தெற்கண்டு இடக்கு, அந்த இங்கால இருக்கிற வெத்த நிலையத்தின் விலைகளை பார்க்க அளவட்டி மத்தி என்று இடக்கு. ஸோ இது என்னன்னு எனக்கு தெரியலை. இதுலேயும் பாருங்க, ஒரு கைவிடப்பட்ட பழைய கட்டிடம் ஒன்று தான். மும்மொழியிலையும் ஒரு இருக்குது சில இடங்கள்.
சூரியன் மறைகிற நேரத்துக்கு வந்துட்டுது. அப்படியே இங்கால வந்தோம்னா இங்காலையும் ஒரு வீடு உண்டு. அப்படி பாருங்க பாதைக்கு எவ்வளவு கிட்டவா அமைச்சிருக்கணும்ட்டு. மற்றது இதான் வந்து அளவட்டி வைத்தியசாலை, அளவட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல். பேஸ் இல்லை, டிவிஷனல் பிரதேச வைத்தியசாலை. பிரதேச வைத்தியசாலையை விட கொஞ்சம் வசதிகள் கூடதான் பேஸ் ஹாஸ்பிட்டல். இது வந்து பிரதேச வைத்தியசாலை. அளவட்டி ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்லாம் தங்கி நின்று சிகிச்சை பெற வசதிகள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதோட இங்கால பார்த்தீங்கன்னா வந்து இந்த அளவட்டின்ற பெருமையை சொல்கிற ஒரு முக்கியமான இடம் அளவட்டி அருணோதயா கல்லூரி. அதாவது விளையாட்டுலேயும் சரி கல்வியிலையும் சரி நிறையவே சாதனைகள் படிச்சிருக்கணும் இந்த பாடசாலை மாணவர்கள். பாருங்க இது வந்து 2வது வாயில் நினைக்கிறேன். பெரிய பாடசாலை தான். அங்கே மைதானம் எல்லாம் இருக்குது. இதோட இணைஞ்ச மாதிரியே ஒரு கோயிலும் ஒன்றும் இருக்குது பாருங்க. அது ஒரு வைரவர் கோயில் நினைக்கிறேன். அப்படியே பாடசாலையோட இணைஞ்ச மாதிரியே இருக்குது. அங்கால பிரதான நுழைவாயில் இருக்குது இந்த பாடசாலை வந்து. ஸோ இங்கே வந்து சதுரங்க விளையாட்டாக இருக்கட்டும், மற்றது ஃபுட்பால், கிரிக்கெட் என்ன தெரியா, ஃபுட்பால் எல்லாம் நிறைய, அதாவது கோட்டை மட்டம் விளைய மட்டத்தில் எல்லாம் வந்து அளவட்டி அருணோதயா குளிச்சண்டா ஒரு தனி இதொண்டு இருக்குது. இதான் வந்து பாடசாலைன்ற பிரதான நுழைவாயில். ஸோ இதை பாருங்க, இதான் வந்து பாடசாலைன்ற முட்புற தோற்றம், அருணோதயா காலேஜ். அதோட அந்த கோயிலில் வந்து மந்திரம் சொல்ல வலிக்கிட்டேன், கதைக்க வலிக்கிட்டோன்னு. ஸோ அதில் வந்து ஸ்தாபகத்தை சிலை இருக்குது பாருங்க. ஸ்தாபகத்தை சிலை அது வந்து அதில் ஆண்டு குறிப்பிடப்பட்டிருக்கு நினைக்கிறேன். 120 போட்டு கிடக்கு அருணோதயா காலேஜ். அதாவது 120 வருஷம் பூத்தியை முன்னிட்டு போட்டுச்சுன்னு தெரியல. அங்கால வந்து ஒரு மண்டபம் ஒன்றும் இருக்குது. அருணாசல உடையார் மண்டபம் என்ற பேரில் ஒரு மண்டபம் இருக்குது பாருங்க. அருணாசல உடையார் மண்டபம் இதான் முட்புற தோட்டம். அப்படியே இந்த பாடசாலைக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா அஞ்சல் அலுவலகம் இருக்குது அளவட்டி பிரதேசத்தின். இதுவும் வந்து ஒரு பெரிய பில்டிங் தான். ஸோ அருணோதயா காலேஜ் ஒரு பெரிய ஸ்கூல். உள்ளுக்க போய் தனியாக ஒரு நாள் ஃபுல்லாக வடிவாக வீடியோ எடுக்கலாம். அவ்வளோத்துக்கு பெரிய ஸ்கூல். முட்புற தோட்டத்தை பாருங்கள். அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக பயணிப்போம். அப்படியே வந்து தொடர்ச்சியாக போனால் இங்கால நிறையவே வர்த்தக நிலைய தொகுதிகள் இருக்குது இந்த பாடசாலையை அண்மிச்சு. ஸோ இது வந்து அளவட்டி தெற்கு. இந்த போர்டில் வந்து போட்டிருக்கு அளவட்டி தெற்கா மேற்கா. சில இதில் அளவட்டி மேற்கண்டு போட்டிருக்கு, சில இதில் அளவட்டி தெற்கண்டு போட்டிருக்கு. திரும்ப போய் பார்த்துட்டு வருவோம். பாருங்க ஒரு வேடிக்கையான விஷயம். ஸோ இது வந்து அளவட்டி சவுத் வெஸ்டண்டு போட்டு கிடக்கு. ஸோ இந்த கடையில் அதாவது தென் மேற்கண்டு போட்டு கிடக்கு. இப்படியே மெட்ட கடையில் பாருங்க என்ன மாரி, அது ஒரு வெதுப்பாவமெண்டு, பிள்ளையார் வெதுப்பாவமெண்டு. அப்படியே மெட்ட கடையில் பாருங்க என்னென்னு குறிப்பிடப்பட்டிருக்கேன்ட்டு. இங்கால பார்த்தீங்கன்னா அளவட்டி கிழக்கண்டு குறிப்பிட்டிருக்கு. சரியா? அப்படியே இந்தியாவில் வந்தீங்கன்னா திரும்ப வந்து அளவட்டி தெற்கண்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி எங்கால அளவட்டி தெற்கு, திரும்ப எங்கால அளவட்டி மேற்கு. ஸோ ஒவ்வொரு கடை போட்லேயும் ஒவ்வொரு மாரி போட்டு கிடக்கு. இப்போ நான் என்னண்டு இந்த இடத்த எடுக்கிறது, நான் நினைக்கிறேன் உண்மையிலே அளவட்டி மேற்கு பகுதியாக தான் இருக்குமெண்டு. ஆனால் பெரும்பாலான இடங்களில் தெற்கண்டும் போட்டு கிடக்கு. பார்ப்போம். தொடர்ச்சி அந்த வெத்தநிலைய தொகுதிகளை தாண்டி போய்கொண்டிருக்கிறோம். இங்காலேயும் சில வெத்தநிலைய தொகுதிகள் இருக்குது பாருங்க. அப்படியே போனால் அடுத்ததாக சண்டில் பேக்கு போகலாம் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நேராக போனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அளவட்டி பொது சந்தைன்னு நினைக்கிறேன். பார்க்க அப்படி தான் கிடக்கு. உள்ளுக்க போய் பார்ப்போம். பாவனையில் இருக்கான்னு தெரியலை. பாவனையில் இல்லை போல தான் கிடக்கு. இங்கே போட்டிருக்கு பாருங்க. வலிகாமம் வடக்கு பிரதேச சபை மலை வேம்படி பொது சந்தை அளவட்டி. அதாவது வலிகாமம் வடக்கு மலை வேம்படி. ஸோ சந்தையை பார்க்க கூறுற மாதிரி தான் கிடக்கு. இங்கே தனியாக இறைச்சி கடை, கோழிக்கடை எல்லாம் கிடக்கு. அங்கே ஒரு போட் இது ஒன்று மட்டும் திறந்திருக்கு. அங்கால நான் நினைக்கிறேன் மீன் வச்சு விற்கிறாண்டு. இங்கால மரக்கறி சந்தைக்கான இடம் போல். ஆனால் பாருங்க அதிலெல்லாம் புத்து வளர்ந்துருக்கு.
இப்போ கூறுல போல் இந்த சந்தை அப்படின்னு நாங்கள் தொடர்ச்சி அங்கே போய் பயணிப்போம். வணக்கம் அண்ணா. உங்களோட இடம் வந்து என்னது? இப்போ இங்கே அளவட்டியில் கடை வச்சுக்கிறீங்க. இப்போ எது இந்த பலசரை கடையா? என்ன மாதிரி இப்போ வியாபாரங்கள்? நோமெல்லாம் போய்க்கொண்டிருக்கு. இப்போ இந்த சந்தை வந்து எவ்வளோ காலமாக இப்படி இருக்குது? சந்தை வந்து இப்போ ஒரு நாங்கள் வந்த காலத்துலேருந்து அப்படியே தான் இருக்குது. பெருசாக ஆட்கள் வந்து வாங்குற அந்த மாதிரி இல்லை. ஒரு மரக்கறி வியாபாரியும் ஒரு மீன் வியாபாரியும் கோழிக்கடையும் வந்துருக்குது. அதுக்கு ஒரு டெண்டர்லாம் கூட காசு அதால் வந்து எடுத்து நடத்த விடாமல் அவங்கள இப்படி விட்டு போகிறாங்க. அப்போ பெரும்பாலும் இப்போ இங்கே இந்த அளவட்டி தெற்காது. இந்த ரோட்டுக்கு இங்கே அளவு இருக்குது, அங்காலமே இருக்குது. ஓகே ஓகே. இப்போ இந்த ஆக்களெல்லாம் கூடுதலாக இந்த சந்தையை போகிற பெரும்பாலும் மரக்கறிகள் லம்பா கூட வாங்கணும், மீன்கள் வாங்கணும்னா இந்த சந்தை கூடுதலாக சுண்ணாகம் ரெண்டு பக்கத்தே இருக்குன்றதுல இல்லை. எங்களை ஒரு கடையை தவிர மற்ற கடையிலெல்லாம் மரக்கறி விற்கிறது. அதனால் அந்த கடைகளுக்கு இன்னொரு கடைகள்லேயும் மரக்கறி விற்கிறாங்க. இங்கே இந்த சந்தை பிரேச வேணுன்ற ஒரு எங்களை விற்க விடுறது. உள்ளுக்க விற்க விடுறது இல்லை, உள்ளுக்க விற்க கடைகளில் விற்க விடுறது இல்லை மரக்கறி. அப்படியும் இருக்கா? ஒரு அம்மா ஒரு அல்லான் இருக்கிறா. கடையிலே மரக்கறி விற்கிறதுக்கு பிரச்சனை. பிரேச வேலை இது வெளிவடக்கு பிரதேசம் தானே? சரி ஐயா, நன்றி. அப்படியே அந்த மலை வேம்படி பிரதேச சந்தையை தாண்டி வந்து இந்தியாவில் பாருங்க ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் பராசக்தி வெதுப்பம் என்ற பேரில் இருக்குது. அப்படியே இங்கால இன்பத்தேன் ஒரு ஜூஸ் கடை உண்டு. அதுக்கும் வந்து ஒரு பிரம்மாண்டமான பில்டிங்கு கீழே ஜூஸ் கடை இயங்கி கொண்டிருக்கு. அதோட இங்கால மோட்டார் சைக்கிள் சர்வீஸ் சென்டர்கள் அப்படியாண்டு இங்கால வந்து இந்த கால்நடை தீவன கடை உண்டு. அப்படியாண்டு நிறைய இங்கே வேறு கோழிக்கூடெல்லாம் அடித்து வச்சுக்கணும். ஸோ அப்படியாண்டு நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இது வந்து அளவட்டி தெற்கு. இப்போ அவர் சொன்ன கதை என்னென்னா இந்த அதாவது இங்காலி பக்கம் தெற்கு, இஞ்சாலி பக்கம் மேற்கு அந்த மாதிரி இந்த ரோட்டோட பிரிவர்ற மாதிரி தான் அவர் சொன்னது. ஸோ இது வந்து பாருங்கள், இதுவும் ஒரு பழமையான கட்டிடம் உண்டு. சரஸ்வதியும் லட்சுமியும் வச்சிருக்கு போல் ஒரு பழமையான கட்டிடம் உண்டு. அப்படியே அந்த வீட்டை தாண்டி தொடர்ச்சியாக போனால் இங்காலையும் வந்து இந்த வர்த்தக நிலைய கடையெல்லாம் கிடக்கு. எலக்ட்ரிக் கடைகள் கூடுதலாக இருக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்க. இப்போ அண்மை காலத்தில் நிறையவே திருத்த வேலைகள் செஞ்சு தொடங்கி இருக்கிறோம் புதிய புதிய வர்த்தக நிலைய கடைகள். ரூபன் பல்பொருள் வாணிபம், இங்கால வந்து ஒரு ஃபார்மசி உண்டு. இப்படி நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக வந்திருக்கு இந்த மல்லாகம் சங்கானி பிரதான வீதியில். இங்கால பாருங்க, இங்காலையும் ஒரு பழைய கட்டிடம் உண்டு. அது என்ன பேர் என்னன்னு தெரியல. பாருங்க, அந்த கட்டிடத்துக்கிட்ட வந்துட்டோம். அது எனக்கு கிட்ட வந்து பார்க்கவும் பேர் தெரியல. ஏதோ பல நோக்கு இங்கால சனசகமாக இல்லையா மட்டும் கிடக்கு. அங்கால என்ன பேருன்னு தெரியல. கீழே ஏதோ டிஜிட்டல் இதெல்லாம் போட்டிருக்கு, பேர் தெரியலை. ஆனால் ஒரு கட்டிடம் பார்க்க ஒரு வித்தியாசமான கட்டிடமாக ஒரு அமைப்பில் வித்தியாசமாக ஒரு வடிவாக இருக்குது பார்க்க. ஆனால் ஒரு சனசகம் இல்லைய மாதிரி தான் கிடக்கு. ஏன்னா மேலே அதோட இலச்சனை எல்லாம் போட்டிருக்கு ஏதோ. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா அந்த கட்டிடத்தை பார்த்துட்டு அந்த கட்டிடம் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு வந்தால் இங்கால அளவட்டி அருணாசலம் வித்தியாலயம்ன்ட்டு ஒரு பாடசாலை இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு ஆரம்ப பிரிவு பாடசாலையாக இருக்குமாண்டு. ஸோ அதையும் அப்படியே இந்த கிளை வீதியால் போய் பார்த்துட்டு போவோம். இங்கே முன்னுக்கு இருக்குது பாடசாலை பாருங்க. ஒரு சின்ன ஸ்கூல்லாம் அளவட்டி அருணாசலம் வித்தியாலயம், அளவட்டி தெற்கு. ஓகே ஓகே, அளவட்டி தெற்கு, அளவட்டி அருணாசலம் வித்தியாலயம் 1910ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த பாடசாலை. ஸோ இப்படி ஆரம்பித்த பாடசாலையில் நிறையவே பேருந்து வந்து கைவிடப்பட்டு கிடக்கு. அந்த முதல் பார்த்த பாடசாலை மாதிரி இது வந்து அந்த பாடசாலையின் விளையாட்டு மைதானமாக்கும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உடல் உறுப்புகளை வந்து பொறிச்சிருக்கணும். நல்ல விஷயம். சயின்ஸ் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பிரயோசனமாக இருக்கும். இங்கே அழிஞ்சிட்டு நாங்கள் அப்படியே திரும்ப பிரதான வீதிக்கு போய் காணொலியை தொடருவோம். நாங்கள் பிரதான வீதியை நோக்கி வந்து கொண்டு இருந்தனால் இது முதல் காலத்தில் ஒரு வைத்தியசாலையாக இருந்திருக்கும் போலாடாக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், பிள்ளையாற்று உருவம் போட்டு பக்கத்துலேயே அந்த ஹாஸ்பிட்டலில் சிம்போலும் போட்டு கிடக்கு.
நல்லா இருக்குது பார்க்க. அப்படியே நாங்கள் பிரதான வீதியால் பயணிப்போம். ஸோ இப்படியே போய் வந்து என்னுடைய இடதுபுறமாக திரும்ப போகிறோம். இதில் வந்து ஒரு விஷ்ணு கோயில் ஒன்று இருக்குது, பெரிய ஒரு விஷ்ணு கோயில் ஒன்று இருக்குது. அதை பார்க்குறதுக்கு தான் இதுக்கப்புறம் அதையும் பார்த்துட்டு அப்படியே போவோம். ஆனால் முன்னுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஒன்று இருக்குது, சர்ச்சை தாண்டி தான் போகணும். சர்ச் ஆஃப் அமெரிக்கன் சிலோன் மிஷன். ஸோ அமெரிக்கன் மிஷன் தான் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் கூட இடங்களில் வந்து இந்த அதாவது 4-5 மிஷனரிஸ் இருந்தது. அதில் அமெரிக்கன் மிஷனரி மெயினாக வடக்கு பிரதேசங்களில் கூட வந்து ஈர்த்தது வந்து இந்த அமெரிக்கன் மிஷனரி தான். ஸோ அதால் தான் நிறைய பேருக்கு வந்து இங்கே பாருங்கள் அலரி பூ, அதோட பின்னுக்கு ஒரு பழைய பில்டிங் உண்டு, முதலே கட்டின ஒரு மேல்மாடி பில்டிங் உண்டு. நல்ல ரொட்டடி பாதைன்னு சொல்லிடாது, ஒரு சின்ன ரோட் உண்டு. விஷ்ணு கோயிலை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் அந்த விஷ்ணு கோயில். நாகேஸ்வரம் என்று போட்டிருக்கு பாருங்க. இதில் வந்து அந்த தீர்த்தக்கணி தான் இங்கே பக்கம் இருக்குது. கோயிலில் பூஜையில் நடந்து கொண்டு இருக்குது. இங்காலும் நினைக்கிறேன் அன்னதானமடமாக இருக்குமெண்டு நாகவிரத நாராயணர் தேவஸ்தானம்னு போட்டிருக்கு. நாங்கள் முன்பக்கத்தை போய் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கோயிலில் முன்புறத்தை பார்க்க தான் போய் கொண்டிருக்கிறோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் பிரதான முற்புற தோற்றம். ஸோ அதில் பாருங்க கிருஷ்ணன் சிலையோட தெரியுது போல். விஷ்ணுவோட சிலை. ஸோ கோயில் வந்து இருக்குது. நாங்கள் தொடர்ச்சியாக பயணிப்போம். அடுத்தடுத்த இடங்களுக்கு நான் கும்பிட்டு அப்படியே பயணித்து தொடர்றேன். நான் அப்படியே போவோம்ன்ற வலிக்கிட்டேன். நான் எதாச்சியாக தான் இதில் அவதானித்தேன். அந்த ஆரம்பத்தில் பார்த்தா அந்த பதாதை அதில் போட்டு கிடக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 350 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது இந்த ஆலயம் பழமையானது. அதாவது இந்த கோயிலில் நடந்த அற்புதங்களை பற்றி போட்டு கிடக்கு. கீழே வந்து இங்கே அப்படியே காட்சிப்படுத்தியிருக்கிறேன் பாருங்க. இது முக்கியமான விஷயங்கள் வந்து இதில் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சு பார்த்துக்கொள்ளுங்க நம்பாச்சுன்னா. ஸோ ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்த வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம்தான் இந்த விஷ்ணு ஆலயம். இப்போ வந்து இது என்ற கும்பாபிஷேக பணிகள் நடந்தான்னு எனக்கு தெரியல. இதான் நினைக்கிறேன் அன்னதான மண்டபமாக இருக்குமெண்டு. அப்படி அங்கால ஆச்சிரமங்களும் இருக்கு போல், எனக்கு தெரியலை. மற்ற இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்த்தக்கேணி ஒன்று இருக்குது. இந்த தீர்த்தக்கேணி தண்ணியே தெரியல. பார்ப்போம், அங்காளி பக்கம் போய் பார்ப்போம். பாருங்க, இந்த பக்கத்துலேருந்து பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் அந்த தண்ணி விளங்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மேட்டு போதை போல் சரியாக தண்ணி இல்லை. ஒரு பிரம்மாண்டமான தீர்த்தக்கிணறு ஒன்று தான், தீர்த்தக்கேணி ஒன்று தான் நல்ல வடிவாக கட்டியிருக்கணும். இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பயணிப்போம் பிரதான வீதியை நோக்கி. பிரதான வீதியால் தான் நாங்கள் தொடர்ந்து பயணித்து போய்கொண்டிருக்கிறோம். அங்கங்கே வர்த்தக தொகுதியில் பார்க்கலாம். இந்த வீதி முழுவதுமே நிறைய அபிவிருத்தி நடவடிக்கைகள் நடந்திருக்கு. இந்த வீதியிலெல்லாம் நிறைய புது புது கட்டிடங்கள்லாம் வந்து அமைச்சிருக்கணும். மேல்மாடி கட்டிடம் இங்கே பாருங்கள். என்னுடைய வலதுபுறத்தில் இன்னொரு மேல்மாடி வீடு உண்டு. பார்க்க எப்படி இருக்குது. இந்த மாதிரி இங்கே ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கு பாருங்கள். இப்படி இன்னும் நிறைய இது இருக்குது. நாங்கள் இனி இப்படியே வந்து அதாவது இந்த சுன்னாகத்தை நோக்கி பயணிக்கிற அந்த வீதியில் போய் காவலியை தொடருவோம். இதில் வந்து இந்த மாதிரியான அம்சங்கள்லாம் இருக்குது. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அளவடி பிரதேசத்தோடு வெளியேறி மாகியம்பட்டி என்ற கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இது இனி அளவட்டிக்குள்ளே வராதுன்னு நினைக்கிறேன். பிரதான வீதி மாகியம்பட்டின்னு தான் போட்டு கிடக்கு. ஆனால் இதில் இந்தியாவில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அதைத்தான் நான் இப்போ பாட்டாக போய்கொண்டிருக்கிறேன். ஸோ அந்த பிரதான சந்திக்கு வந்துட்டோம். இதான் நான் சொன்ன பிரதான சந்தி. இப்படியே நேராக போனால் வந்து சங்கானைக்கு போகலாம்.
இது வந்து இப்படியே மெல்லாகம் மட்டும் போகுது. இந்த வீதி இப்படியே வந்து சுண்ணாகம் போகுது. ஸோ இந்த சுண்ணாகம் வீதியால் தான் திரும்பி பயணித்து கொண்டிருக்கிறோம். இதுலேயும் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது, தெரியல. திரும்ப போய் பார்க்கல. நான் அப்படியே தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கேன். இங்கேயும் பர்த்தன்லேயே கிடையாது அப்படின்றது. இந்த ரோட் வந்து காப்பற்றிடப்படையில், அதால் வந்து கொஞ்சம் பயணிக்கிறது சிரமமாக இருக்குது. ஸோ சொன்னாதை நோக்கி பயணிக்கிற இந்த வீதியால் வந்து ஒன்று கேட்க அந்த அதில் தெரியுது, அந்த சொருவத்துக்குள்ளால் தான் போகணும். அந்த ஆலயத்துக்கு பாருங்க, அந்த வயல்கரையில் தெரியுது கோயில். பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு அம்மன் கோயில். அளவட்டி தெற்கு வெளிவயல் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம். வெளிவயல் முத்துமாரியம்மன் கோயில். இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். இதெல்லாம் உழுது விட்டு கிடக்கு பாருங்க. இனித்தான் விதைக்க போட போயினா. ஸோ இந்த அம்மன் கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். வயற்கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோயில் உண்டு. இதில் நான் நினைக்கிறேன் ஒரு மண்டபம் ஒன்று இருக்கு போல். இது வந்து தேர்முட்டி ஆலயத்தின் முட்புற தோட்டத்தை பாருங்க. அம்மன் சொருவம் ஒன்று இருக்கும் போல, தெரியல. ஸோ இதோட வந்து நான் இந்த காணொலி பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன். காணொலி பகுதியை வந்து முழுமையாக பார்த்து முடிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த தெல்லிப்பள வட்டுக்கோட்டை வீதியிலேருந்து அளவட்டி வடக்கு பகுதியோட ஆரம்பித்து இப்போ வந்து இந்த சுண்ணாகம் வீதியில் இருக்கிற இந்த ஆலயத்தோட வந்து இந்த காணொலியை நிறைவு செஞ்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த அளவட்டி நகர் தொடர்பான ஒரு முழுமையான பதிவாக வந்து இது இருக்குமென்னு நம்புகிறேன். காணொலி தொடர்பாக வந்து உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மறக்காம வந்து காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காம வந்து லைக் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.